நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இண்டிகேட்டருங்கிறது வந்து ஒரு ஃபேக் அப்படிங்கிறது. இண்டிகேட்டருங்கிறது ஒரு ஃபேக் கிடையாது. நிறைய பேருக்கு ஒர்க் ஆகுற இண்டிகேட்டர்ஸ் கூட ஒரு சில பேருக்கு வந்து ஒர்க் ஆகாது. இதுக்குள்ள மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, இண்டிகேட்டரையும் முழுசா நம்புறது தான். ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ஒருங்கிணைச்சு பார்க்கணுமே தவிர, ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு அத மட்டுமே தனியா 100% நம்பக்கூடாது. ஓகேவா? நம்ம பண்ற மெயினான தப்பு என்னன்னா, இண்டிகேட்டர் விஷயத்துல, நம்ம ஒரு இண்டிகேட்டர் இருக்கு அப்படின்னா, அது ஃபுல்லா எந்த சைடு பை பண்ணணும், எந்த சைடு வந்து செல் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல்லா காட்டிடும் அப்படின்றத நம்ம முழுசா நம்புறது தான். அது ஒரு சப்போர்ட் தான். நம்ம ஒரு மெத்தட்ல ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, அதையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் தான் அதுவே தவிர, நம்ம வந்து அத ஃபுல்லா நம்புறது அப்படிங்கிறது கூடாது. அது வந்து இண்டிகேட் தான் பண்ணும். நம்ம தான் வந்து இது சொல்றது சரியா, தப்பா எல்லாத்தையுமே பார்த்து நம்ம தான் அத வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பை பண்றதோ, செல் பண்றதோ நம்ம வந்து பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.